Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல தந்தூரி சிக்கன் எப்படி ஈஸியா வீட்ல ரொம்ப டேஸ்டியா செய்யறதுங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தந்தூரி சிக்கன் செய்யறதுக்கு 4 லெக் பீஸ் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு சுத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்டே வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து மசாலா ரெடி பண்றதுக்கு நான் ஒரு லெமன் எடுத்துக்கறேன். இப்போ லெமனை வந்து கட் பண்ணிட்டு புளிஞ்சிக்கலாம். இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜூஸை மட்டும் புளிஞ்சு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ மஞ்சள் தூள் உப்பெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அந்த மசாலாவை. இப்போ கலந்ததுக்கப்புறம் இதை வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம சிக்கன் பீசஸ்லாம் சின்ன சின்னதாக ஒரு கீரல் போட்டுக்கலாம். நம்ம கீரல் போட்டு மசாலா அப்ளை பண்ணோன்னா நம்ம சேர்க்குற மசாலாலாம் உள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு தந்தூரி சிக்கன். முடிஞ்ச வரைக்கும் இந்த கீரல்லாம் கொஞ்சம் பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. அப்போ அதெல்லாம் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ இது போலவே எல்லா சிக்கன் பீஸ்லேயும் கீரல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் இந்த சிக்கன் பீசஸ்லாம் வந்து கோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லா மசாலாவுமே வந்து கோட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ வந்து தேவையான மசாலாலாம் கலந்துக்கலாம் தந்தூரி சிக்கனுக்கு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 கப் தயிரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் கலந்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இந்த டைமில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லெக் பீஸ் எல்லாம் அந்த மசாலாவில் கோட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் கோட் பண்ணதுக்கப்புறம் இந்த லெக் பீஸ் வந்து 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து சிக்கன் பீசஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி நான் 3 செங்கல் வச்சு மண் பாத்திரம் வச்சு அதில் வந்து கறி துண்டுகள்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கிரில் பேன் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கலாம். இந்த கிரில் பேன் வந்து பாத்திர கடைகளெல்லாம் கிடைக்கும். இப்போ இந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். இதை ஒவ்வொரு தாட்டியும் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக குக் ஆகும். இப்போ வந்து இது மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டு திரும்ப இதுலேயும் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. மீதமுள்ள அந்த 2 பீஸையும் எடுத்து குக் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் திருப்பி விடுறப்ப கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. தந்தூரி சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்லேயே வந்து தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து கேஸ் ஸ்டவ்வில் கடாயில் வந்து ஈஸியாக எப்படி தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.